வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஓகே, லாஸ்ட்டாக 150 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 151 இருந்து நம்ம 200 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஸோ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 535971. இந்த வர்க்கத்தில் உள்ள எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது அப்படியே வந்து டபுள் ஆகும். ஒவ்வொரு நம்பர்ல இருந்து இப்போ 1 2 3 4 5 6 இது 6 டிஜிட் இருந்தால் அது டபுள் ஆகும், அல்லது 11 ஆர் 12 இந்த நம்பர் வரைக்கும் இருக்கும். அது நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன நம்பர்ல இருந்தே யோசிக்கலாம். பொதுவாக இப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பராக இருந்தால் அது டபுள் டிஜிட்டாக மாறுமா? எப்போ? இப்போ இது 1லேருந்து 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் நம்பரில் ஒரே ஒரு ஸ்கொயர் பண்ணோம்னா ஒரே ஒரு டிஜிட் தான். அதே இது 4க்கு மேலேன்னு பார்க்கும்போது அது 2 டிஜிட்டாக மாறும். அப்போது அதுக்கு அளவு தான் இங்கே நம்மளுக்கு 6 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே டபுளாக மாறும். ஸோ 12 டிஜிட் அல்லது 11 டிஜிட் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். P by Q இதோட வேல்யூ 5 - 2x ஈக்குவல் டு அடுத்தது Q by P இதோட வேல்யூ 1/2. அப்போ இங்கே Q by P மட்டும் தலையெல்லாம் மாற்றினீங்க அப்படின்னா அகைன் Q by இங்கே வந்து P by Qன்னு இருக்குல்ல, அதே போல் P by Q மைனஸ் பவரில் 5 - 2x. இங்கே நம்ம வந்து P by Qன்னு மாற்றினோம்னா பவர் வேல்யூ மைனஸில் போடலாம். இப்போ பேஸ் ஈக்குவலாக வந்துருச்சா? பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் ஈக்குவல். அப்போ 5 - 2x ஈக்குவல் டு -1/2. இதில் எப்பயும் போல் நம்ம 5 இந்த சைடு போனாலும் சரி, ஆர் 2x ஈக்குவல் டு இந்த சைடு போனோம்னா +2 மாறிடும். அதே போல் 1/2 மைனஸ் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 5 + 1/2 ஈக்குவல் டு 2x. இதில் இருந்து எப்பயுமே நம்ம சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போது 11/2 ஈக்குவல் டு 2x. இதுல இருந்து 2 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 11/4ங்கிறதான எக்ஸோட வேல்யூ. 11/4. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்ப்போம். இங்கேயும் சிம்பிளிஃபிகேஷன் தான். இது பேசிக்கான கான்செப்ட் தான். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க சிம்பிள் படி ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்ம சால்வ் பண்ணுறோம். டிவிஷன் தான் அடுத்து அதில் பண்ணணும். பார்த்தோம்னா இதை டிவைட் பண்ணணும். அதாவது 10 + 6 × 8 / 2 - 2 இதுதான் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ப்ராக்கெட் வெளியில் /10ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 4ன்னு இருக்கும். அடுத்தது 6ஐயும் 4ஐயும் தான் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். 24. அப்போ 10 + 24 - 2. இப்போது 24 இதில் 2 போனுச்சுன்னா பேலன்ஸ் 22 இருக்கும். 10 + 22 32. இதுல இருந்து /10. இப்போ /10 இந்த லாஸ்ட்ல இருக்கல, /10ன்னா ஆன்சர் 3.2 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் அந்த செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்கான சரியான ஆன்சர். அடுத்தடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு தரவின் மாறுபாட்டு கெழு 100 எனில், இப்போ இதை நம்ம ஃபார்முலாவிலே புரிஞ்சுக்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா CV ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, σ/x × 100ன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மாறுபாட்டுகள் சியோட வேல்யூ 100ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல்னு இருந்தா தான் ஒண்ணுக்கு ஒண்ணு அடி ஆயிரும். இதுவும் 5ன்னு இருந்தாலும் கீழே இருக்க வேல்யூ 5ன்னு இருந்தா இந்த மாதிரி ஒன்னா எல்லாமே ஈக்குவலா இருந்தா மட்டும்தான். அப்ப சிக்மாவும் எக்ஸ்பாரும், சிக்மாங்கிறது என்ன, திட்ட விளக்கம், எக்ஸ்பாருங்கிறது என்ன, சராசரி. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அதுவும் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். பின்னவற்றில் எது தவறு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒவ்வொரு சாய் சதுரமும் இணைகரமாகும். அடுத்து ஒவ்வொரு செவ்வகமும் இணைகரமாகும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது ஒவ்வொரு சதுரமும் இணைகரமாகும். இதுவும் கரெக்ட் தான். ஆனா ஒவ்வொரு சரிவகமும் இணைகரமாகுங்கிற இந்த பாயிண்ட் தவறு. ஏன்னா ஒவ்வொரு சரிவகமும் நாற்கரம். ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கான கேட்டதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். கனசதுரத்தின் முகங்கள், உச்சிகள், விளிம்புகள். இப்போ கனசதுரம் இருக்கு. அது மொத்தம் எத்தனை
6 ஃபேஸ் இருக்கா? ஸோ 6 இருக்கு. எட்ஜ் அதாவது முகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12 இருக்கும். உச்சிகள் அந்த கார்னர்னு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 8 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். 14 சென்டிமீட்டர் பக்களவு உள்ள ஒரு சதுரத்தில் இருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சதுரம் இருக்கு. சதுரத்துல இருந்து சதுரத்துல பக்களவு என்ன 14 சென்டிமீட்டர். அதுல இருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால்னா கரெக்டா அந்த 4 பக்கங்களையும் டச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப பெரிய வட்டம் இப்படிதான் இருக்கும். இதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதை எடுத்தோம்னா மீதி உள்ள பரப்பளவு என்ன? அப்போ சதுரத்தோட பரப்பளவுல இருந்து நம்ம வட்டத்துக்கான பரப்பளவை மைனஸ் பண்ணணும். மிகப்பெரிய வட்டத்தோட ரேடியஸ் என்ன? இப்போ இந்த வேல்யூவோட 14 அப்படின்னா அதுல பாதி தான் இந்த ரேடியஸ். அப்ப என்ன ஒரு 7ன்னு வருமா? இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சலாம். 14 ஸ்கொயர் மைனஸ் பை வேல்யூ 22/7 ஆர் ஸ்கொயர்னால 7 இன்ட்டு 7. இப்போ இதை சிம்பிளை பண்ணிடலாம். 22 இன்ட்டு 7 22 இன்ட்டு 7 14க்கு 4 பேலன்ஸ் 1 154 154. இதுல 14 ஸ்கொயர் 14 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 196 மைனஸ் இந்த 154. இந்த 154 நீங்க இங்கே மைனஸ் பண்ணிருங்க. 2ன்னு வரும். அப்போ இங்க 2ன்னு முடியறது ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர். சிம்பிளை பண்ணோம்னா 42ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தம் இல்லாது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பொருத்தம் இல்லாது அப்படின்னா இப்போ √81 இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கொயர் வேல்யூ தான். ஸோ 9 நம்ம எடுத்துக்கலாம். அதே போல இங்க 7.29 இருக்கு. இப்போ இதுவே 729ங்கிறது 27ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இது 2 டிஜிட் இருக்கனால ஒரு டிஜிட் வந்து புள்ளி வச்சுக்கலாம். அதாவது 2.7ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னா 7.29 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுவும் நம்மளால ரூட் கொண்டு வர முடியுது. அதே டயத்துல இன்னொன்று பாருங்க, கியூப் ரூட் ஆஃப் 27னா இதையும் வந்து நம்ம வர்க்கப்படுத்த முடியும். அப்போ இது என்ன 3ஓட கியூப் வேல்யூ தான். ஆனா இந்த √99 வந்து இது முழுமையான ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ இல்லை. அதனால இதுதான் பொருந்தாது. இப்போ என்ன சிம்பிளா சொன்னோம்னா ஒரு பின்னமா வந்து இந்த மாதிரிலாம் மாற்ற முடியறத வீதமுறை எண்கள் நம்ம சொல்றோம். மாற்ற முடியாத நம்ம வீதமுறை எண்கள் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து அரைவட்டத்தின் மீது அமையும் கோணம் செங்கோணம். ஓகே, இப்போ ஒரு அரைவட்டம் இருக்கு. அதுல நம்ம எந்த இடத்துல வேணா வந்துட்டு நம்ம போட்டாலும் அதோட கோணம் செங்கோணங்கிறது தான். நெக்ஸ்ட், ஒரு குடும்பம் உணவு ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 750 செலவிட்டு கூடுதலாக சரக்கு வரியாக 3% செலுத்தியது எனில் மத்திய சரக்கு வரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். உணவுக்காக 750 ரூபா, உணவுக்காக 750 ரூபா. அடுத்து கூடுதலாக சரக்கு வரியாக 3%. 750ல 3% என்னன்னு பாருங்க. இப்ப 750 நீங்க 1%, அதாவது 10%ங்கிறது ஒரு 0 அடிச்சிடலாம். 1%ங்கிறது இங்கே புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 1% 7.5னா 3% என்ன? கொஞ்சம் 5க்கு 5 பேலன்ஸ் 1, இங்க 21 22. அப்போ 22.5 தான் இந்த 3%. அதுல அவங்க வந்து மத்திய சரக்கு வரி ஆக்சுவலா வந்து இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில 2 பேத்துக்கு போகும். என்ன அப்படின்னா இப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல அப்படியே பாதி ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேங்களா, ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கும் அதே போல இன்னொரு பாதி சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் போகும். அப்போ இது 22.5ங்கிறதுவே அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. இதுல பாதி என்ன வரும்? 22.5ல பாதி 2. அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 1.1.25. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட், முதல் 20 எண்களின் கூட்டு சராசரி காண்க. இந்த சராசரி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இயல் எண்கள் கூடுதல் அந்த மாதிரி கூடுதல் கான்செப்ட்ல சிறப்பு தொடர் வரிசையில கூடுதல் கான்செப்ட் பார்க்குறோம்ல, அதோட ஃபார்முலா இங்க நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னாவே இந்த இந்த சராசரியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க. இப்போ 20 இயலெண்களோட கூடுதலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? n × n+1 டிவைடட் பை 2 என்னோட வேல்யூ 20 சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ இதவே சராசரி அப்படிங்கிற போது எவ்வளவு கூடுதலோ அதை நோட் பண்ணிட்டு எத்தனை எண்களோ அதை நம்ம போடுமா? அப்போ இந்த எண்ணும் இங்க இருக்க எண்ணுமே கேன்சல் ஆயிரும். அப்போ டைரக்டா n+1 டிவைடட் பை 2 இதுவே நம்ம போட்டுடலாம். என் வேல்யூ என்ன? 20. அப்போ 20+1 டிவைடட் பை 2. 20+1 என்ன? 21/2. 21/2 என்ன வரும்? 1 0
.5. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இதே போல தான் அவங்க வர்க்கங்கள் கான்செப்ட்லையும் கூடுதல்ங்கிறது சராசரிங்கிறது கேட்பாங்க. அதையும் அழகா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, வட்ட நாற்கரம் ஏபிசிடியில் ஏ ஆங்கிள் ஏ 2x மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஆங்கிள் சி எக்ஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒரு வட்ட நாற்கரத்தில் அதோட மூலை விட்டங்கள் இப்போ ஏன்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எங்கே வேணா இருக்கலாம். இதில் ஏபிசிடியில் மூலை விட்டங்களோட கூடுதல் என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். அப்போ ஆங்கிள் ஏவோடதும் ஆங்கிள் சியோட கூடுதலும் 180 டிகிரி வரணும். அப்போ ஆங்கிள் ஏ 2x ப்ளஸ் ஆங்கிள் சி எக்ஸு இதான் 180 நம்ம சொல்லிக்கலாம். இப்போ 3xோட வேல்யூ 180 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 60. ஸோ 60 டிகிரிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். 163வது கொஸ்டின். n = 10, அடுத்து சம்மேஷன் x = 200. நெக்ஸ்ட் சிக்மாவோட வேல்யூ 1.6. இதில் வந்து மாறுபாட்டு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிவி = சிக்மா / x பார் × 100 நம்ம போடுவோம். ஆனால் இங்கே சிக்மாவோட வேல்யூ 1.6 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பாரோட வேல்யூ டேரெக்டாக கொடுக்கல. மொத்த கூடுதல் 200 ஆகும், மொத்த ஆட்கள் 10ங்கிற மாதிரியும் படிச்சு கொடுத்தோம்னா 20ன்னு கிடைக்குமா? இதுதான் அந்த சராசரியோட வேல்யூ. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 1.6 / 20 × 100. இப்போ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 5. 1.6 × 5. ஆரஞ்சா 30க்கு 0, பேலன்ஸ் 3, ஓரஞ்சு 5. அப்போ 8ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஒரே ஒரு டிஜிட் நம்ம முன்னாடி புள்ளி வைக்கணும்ல, 8ங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இங்கே நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் √x / 169 = 12/13. இது வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அவங்க ரூட்டுக்குள்ள அடுத்த ஒரு ரூட் எக்ஸ் நோட் பண்ணி அதுக்கப்புறம் 4ன்னு கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ இதில் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது கேன்சல் ஆகும், ரூட்டு கேன்சல் ஆயிரும், இது ஸ்கொயரில் வந்துடும். அப்போ x / 169 = 144. ஸோ எக்ஸோட வேல்யூ தானே. அடுத்து 13ஓட ஸ்கொயர் வேல்யூ, இது எல்லாமே சேர்ந்து தான் ஸ்கொயர் வேல்யூ. 13ஓட ஸ்கொயர் வேல்யூ 169. அப்போ இதுவுமே கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ நம்ம 144ன்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். இங்கே அப்ளை பண்ணும்போது பாருங்க, √xோட வேல்யூ 144 + 4. அப்போ இங்கே அகைன் வந்து 144 என்ன ஆகும்? 12ன்னு மாறும், +4. இப்போ ரூட்டுக்குள்ள 16 இருக்கு. அப்போ 4ங்கிறதா அதற்கான ஆன்சர். 4 தான் அதற்கான ஆன்சர். இப்படிதான் நம்ம அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எனில் 2020ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரீசனிங்கில் கிளாக் அண்ட் கிளாக் சம்ஸ், ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் அவங்க 2019 ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு சொல்லிட்டாங்க? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இப்போ 2020ல் ஜூன் அதே டேட்டு ஜூன் 1ஆம் தேதி என்ன கிழமை இருக்கும் அப்படின்னா இதுக்கு அடுத்த டேட்டு திங்கக்கிழமையாக இருக்கும். இதில் வந்து ஒரு சில கான்செப்ட்லாம் இருக்குது, அது ரீசனிங் கான்செப்ட்லாம் இருக்குது. இப்போ நீங்களே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா முதல் வருஷம் ஒரு கிழமையாக இருக்கும், அடுத்த வருஷம் வந்து அடுத்த கிழமையாக மாறி இருக்கும். அதே இது உங்களுக்கு லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா, லீப் இயராக இருந்து அதுக்கு அடுத்த வருஷம் 2021ங்கிறது பார்த்தீங்கன்னா 2 நாள் தள்ளி போகும். இப்போ திங்கள் இருந்தது செவ்வாய் விட்டு அடுத்து புதன் போகும். இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வச்சு நீங்கள் வருஷங்கள் அது என்ன கிழமை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், எந்தெந்த கிழமையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுன்ட்டு. இப்போ ஆனால் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது ஜூன் 1 கேட்கல, மே 7ஆம் தேதி தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸில் யோசிக்கணும். ஜூன் 1 திங்கக்கிழமைங்கிறது தெரிஞ்சுச்சு. அப்போ ஜூன் 1க்கு முன்னாடி என்ன கிழமை இருக்கு? மே 31ன்னு இருக்கா? இந்த மே 31 ஞாயிற்றுக்கிழமை தான். திங்கக்கிழமை அதுக்கு முன்னாடி நாள் தானே, மே 31 ஞாயிற்றுக்கிழமை தான். இப்போ கவனிங்க, நம்மளுக்கு 7ஆம் தேதி தேவை. மே மாதம் மொத்தம் எத்தனை நாள்? 31 நாள். அதில் நம்ம இங்கிட்ட இருந்து நான் பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? 7 நாள் போக அப்படின்னா அந்த 7 நாள் போட்டுச்சுன்னா பேலன்ஸ் 24 நாள். ஓகேங்களா? 24 நாள் இருக்கு. அது ரிவர்ஸில் தான் நம்ம செக் பண்ணோம். அந்த 24 நாளில் எத்தனை நாள் வந்து 7ஆல் டிவைட் ஆகும்? 21 நாள் வந்து 7ஆல் டிவைட் ஆகும்.
அந்த 21 நாள் 7ஆல் டிவைட் ஆகுதுன்னா 21வது நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான். அவங்க சொன்ன அப்போ நம்ம எப்படி ஞாயிற்றுக்கிழமைலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபார்வேர்டில் யோசிச்சிடக்கூடாது, ரிவர்ஸில் யோசிக்கணும். நம்ம 31லேருந்து அப்படியே மேலே நம்ம போகிறோம். அப்போது 21 நாள் வரும்போது அடுத்தது 22வது நாள். இப்போ 21வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 22வது நாள், இதுக்கு முந்தின நாள் என்ன சனிக்கிழமை, அடுத்து 23வது நாள் வெள்ளிக்கிழமை, 22வது நாள் 24வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா வியாழன். வியாழன்கிறது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அப்போ 7ஆம் தேதி மே 7ஆம் தேதி என்னன்னு கேட்டால் வியாழக்கிழமைங்கிறத நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். இது இந்த கான்செப்ட் வச்சு டேட்டு கிழமை கண்டுபிடிக்கிறது அவங்க கொடுத்துருக்க நாட்களை பொறுத்து. இப்போ ஃபார்வேர்ட்லேயே கேட்குறாங்களா அல்லது ரிவர்ஸில் கேட்குறாங்களா? இப்போ இது ஜூன் 7ஆம் தேதி என்ன அப்படின்னு கேட்டால், ஜூன் 7ஆம் தேதி என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த திங்கக்கிழமையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே இது அவங்க முந்தின நாள் நம்ம கெஸ் பண்ணுறதுலேருந்து முந்தின நாளுங்கிற போது அதுக்கேற்றாப்படி ரிவர்ஸில் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்டை கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் 25 67 95 இது எதால் வகுப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2ன்னு இருக்குன்னா ஈவன் நம்பர், 2ங்கிறது ஈவன் நம்பர். அப்போ லாஸ்ட் 5ன்னு முடியுதுன்னா 2ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன ரூல்? இது எல்லாத்தையும் கூட்டுறோம், கூட்டுறது 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். கூட்டுங்க. 7 7 + 6 13 13 + 7 20 20 + 9 29 29 + 5 34 34 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 34ங்கிறதே 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 3ங்கிறதும் வகுப்படாது. அடுத்து 11ங்கிற போது அடுத்து இப்போ நீங்கள் 11 பார்க்கறதுக்கு முன்னாடி 9 ஈஸியாக செக் பண்ணிடலாம்ல. அதோட கூடுதல்மை இப்போ நீங்கள் இந்த கூடுதல் கூட்டியிருக்கீங்கல்ல, அது 9ஆல் டிவைட் ஆகுமா? இதுவும் டிவைட் ஆகாது. அப்போ 1 நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னாவே போதும். 3க்குரிய என்ன ரூலோ அதுவே அப்படியே 9க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதிலலாம் டிவைட் ஆகுனா கண்டிப்பாக என்ன 11ஆல் தான் டிவைட் ஆக போகுது. 11ஆல் டிவைட் ஆனால் என்ன ரூல் சொல்லியிருக்கேன்? இது அப்படியே 1 விட்டு ஒரு நம்பரை கூடுதலும் அடுத்த 1 விட்டு ஒரு நம்பரை கூடுதல், இதோட வித்தியாசம் 0 அல்லது 11 இருக்கணும், 11வது மடங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்து. அப்போ 3 ஆப்ஷன் வரலைன்னா இந்த 11 இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? ஒரு முக்கோணத்தின் இரு பக்க நீளங்கள் 6 சென்டிமீட்டர், அடுத்து 5 சென்டிமீட்டர். 3வது பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம இது எப்படி கெஸ் பண்ணணும் அப்படின்னா, முக்கோணத்துக்கான 3 பக்கங்கள்ல ஏதாவது சின்ன 2 பக்கங்களோட கூடுதல் 3வது பக்கத்தோட அதிகமா இருக்கணும். இதுதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்க ஏற்கனவே 6ம் 15ம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறோம். 8ன்னு இருக்கா? ஒருவேளை நான் 8. இப்போ எது சின்ன 2 நம்பர்? இங்க 6ம் 8ங்கிறது தான் சின்ன நம்பர். அதை ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 14 தான் வருது. அது இன்னொரு ஒரு நம்பரை விட பெருசா இருக்கணும், ஆனா சின்னதா இருக்கு. அப்போ இந்த 8ங்கிறது வராது. இதே கண்டிஷன் தான். 6 5 அப்படியே தான் நம்ம வச்சுக்க போறோம். 6 5 அப்படியே தான் வச்சுக்க போறோம். அப்ப அடுத்தது என்ன? 2வது 10. அடுத்தது என்ன? 10. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 16. அதாவது 6ஐயும் இதையும் கூட்டினா 16. இது 15 விட பெருசா இருக்குல்ல. அப்ப இதுதான் 3வது பக்கம். இதுதான் 3வது பக்கம். மற்றதை நீங்க பாத்தீங்கன்னா 25 ஒருவேளை எடுத்தா 6 15 25ன்னு எடுத்தா இதை ரெண்டையும் நம்ம கூட்டணும். இதான 2 சின்ன நம்பர். அப்ப 6ஐயும் 15ஐயும் நம்ம கூட்டினா 21 தான் வரும். அப்ப 25ங்கிறது இதோட பெருசா இருக்கு, வராது. அதே போலத்தான் எதுவுமே. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷனே கரெக்டா வந்துருச்சு. 10ங்கிறது இது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீபேக்கா மீசிமா இதோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. 36 48 இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்துருக்கோம். இதுக்கு ஹெச்எஃப் வேல்யூ ஃபர்ஸ்ட் மீபேக்கா ஹெச்எஃப் தான் கேட்டிருக்காங்க. ஹெச்எஃப் வேல்யூ 12. எல்சிஎம் வேல்யூ என்ன? இப்போ நீங்க இதை நீங்க டபுள் பண்ணீங்க அப்படின்னா 96. இப்போ இது 96ல இது வருமா? 36 அப்படிங்கிறது 96ல வருமா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, வராது. ஓகேவா? ஒன்று 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இது இப்போ நீங்க டானாவத்தில் போட்டாலும் சரி, இந்த மாதிரி நீங்க கெஸ் பண்ணாலும் சரி. இப்போ டானாவத்தில் இருந்தா ஃபர்ஸ்ட் 3ஆல நீங்க மல்டிப்ளை பண்றதா, சாரி 2ஆல் மல்டிப்ளை பண்றதா 1. அடுத்தது 8. ஓகேவா?
ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். 2 மெத்தடில் யோசிச்சிட்டேன். ஓகே, 1 8. அடுத்தது என்ன? 2 4. இப்போ இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதா 9 12. இதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதா 3 4 12. அவ்வளோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதா. 2 4 4 12 12 3 36 36 இன்ட்டு 4 24க்கு 4 பேலன்ஸ் 2 12 14. அப்போ எல்சிஎம் 144. அவங்க ரேஷியோ 12:144 தானே கேட்குறாங்க. அப்போ 1 இது 12 1:12 தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட கோணத்தை டேஷ் கோணத்திலிருந்து கழிக்க பின் வளை கோணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பின் வளை கோணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 360 டிகிரிங்கிறது தான். 360 டிகிரிங்கிறது தான். ஸோ இதான் அதற்கான ஆன்சர். 169க்கு இதான் அதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். கீழ்காணும் எந்த தரவினை நிகழ்வு சவர்த்து குறிப்பிட்டு காட்ட முடியாது அப்படின்னா, ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவரில் இருந்து 50 ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கை இதுதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவர்கள் வந்து ஒரு 1 to 10, அடுத்தது நம்ம 10 to 20 இப்படி பிரிக்கலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் பேட்ஸ்மேன் வந்து எந்த ஓவரில் வேணால் அவுட் ஆகலாம். அப்போ நம்மளுக்கு வந்து அது ஒரு குறிப்பிட்டதில் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நேரான காலம் என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். பிஎன்ஆர் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பிஎன்ஆர் பை 100 இதைத்தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். 2 வேல்யூ கொடுத்துருக்கனால ரெண்டுமே ஈக்குவல். நேரான காலம் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 3000 பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என் வேல்யூ தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8ன்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100. அடுத்தது இப்போ நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா 100 கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் 100 எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது ரெண்டாவதுக்கு 4000 பிரின்சிபல் அமௌண்ட்டு, என் வேல்யூ 4 ஆண்டு 12%. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. அடுத்தது இந்த 3 ஜீரோவும் இந்த 3 ஜீரோவும் கேன்சல் ஆகும். அடுத்து ஒரு நாள் 4, இங்கே 4 8. நெக்ஸ்ட்டு 4 3 3, இங்கே 4 3 12. அடுத்து 1 2 2 4. அப்போ 2 × 4 என்ன 8? இதுதான் என்னோட வேல்யூ. அப்போ எத்தனை காலம் ஆகும்? 8 ஆண்டுகள் ஆகும். இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒருவர் இரவு விருந்திற்காக ஒரு உணவு விடுதிற்கு சென்றார். அங்கிருந்து உணவு பட்டியலில் 15 இந்திய மற்றும் 5 சீன உணவு வகைகள் இருந்தன. ஒரு இந்திய அல்லது ஒரு சீன உணவை இவர் எத்தனை வகைகள் தேர்ந்தெடுக்கலாம்? ரொம்ப சிம்பிளானதான். இந்திய உணவு வகை 15 இருக்கு, அல்லதுன்னு சொன்னாவே பிளஸ் பண்ணணும். ஒரு சீன வகை என்ன 5. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா 20 பாசிபிலிட்டி இருக்கு, 20 சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. கூட்டலை 1000ற்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ 4479ங்கிறத ஒரு 4500ன்ட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு நியரஸ்டா. அடுத்தது 5621 5600ன்ட்டு நியரஸ்ட் வச்சுக்கலாம், ஒரு உத்தேச மதிப்பா. அடுத்தது 4056 அப்படிங்கிறத நம்ம 4000 கூட வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 0 0 11க்கு 1 பேலன்ஸ் 1, இங்கே 10 10 + 4 14. 14100 நியரஸ்ட் நம்பர். ஸோ இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு முதல்வர் மற்றும் துணை முதல்வரை 12 பேர் கொண்ட ஆசிரியர் குழுவிலிருந்து எத்தனை வழிகளில் இதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். மொத்தம் எத்தனை பேர்? இந்த 12 பேர். இதவே நம்ம n ஃபேக்டோரியல் நம்ம எடுத்துக்கோம். ஃபேக்டோரியல் கான்செப்ட் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அடுத்தது இங்கே எத்தனை பேரை தேர்ந்தெடுக்க போகிறோம்? ஒரு முதல்வர் துணை முதல்வர் எப்படிங்கிறது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்பி இதில் வந்து கே அப்படிங்கிறத நம்ம இதை கேன்னு எடுத்துக்கலாமா, அல்லது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கேங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா n-k அப்படிங்கிறது தான். n-kங்கிறது இங்கே இடத்துல 2ங்கிறது. ஓகேங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலே n ஃபேக்டோரியல் போடணும், டிவைடில் இது ரெண்டுக்கான வித்தியாசம் n-k ஃபேக்டோரியல் நம்ம போடணும்.
இதுல என்னங்கிறது 12 நம்மளுக்கு தெரியும். என்னங்கிறது 12, கேங்கிறது அந்த 2 பேரை செலக்ட் பண்றோம்ல, அதான் நம்ம. இப்போ இதுல n ஃபேக்டர் போல 12 ஃபேக்டர்னு போடுவோம். இங்க n மைனஸ் கே அப்படின்னா 12 மைனஸ் கே வழி 2, அப்போ 10 ஃபேக்டோரியலா. இப்போ இதுல இருந்து என்ன அப்படின்னா மேல இருக்கிறதுக்கு நம்ம 12 ஃபேக்டர் என்ன பண்ணுவோம், 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 அப்படியே போயிட்டே தான் இருக்கும். எது வரைக்கும்? ஒன்று வரைக்கும் போகும். அதே இது கீழே 10 ஃபேக்டோரியல்னா 10 இன்ட்டு அடுத்தது 9 இந்த மாதிரி போயிட்டே தானே இருக்கும். அப்போ இந்த வேல்யூ இந்த 10 10ன்னு இருக்கிறதே கேன்சல் ஆயிரும். அப்போ 12 இன்ட்டு 10 இன்ட்டு 11 இன்ட்டு 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை அப்படியே 10 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கலாம். அப்போ இதே கேன்சல் ஆயிரும். 12 இன்ட்டு 11, 12 இன்ட்டு 11 என்ன? 132. மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 132. இதான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்ட எண்களில் எவை நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நிகழ்தகவு கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று, இப்போ நம்ம 20%னா 20/100ன்ட்டு அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1/5. இதையுமே நம்ம சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 0.2ன்னு வந்துடும். ஓகேங்களா? நிகழ்தகவு என்ன? 0 to 1க்குள்ள எது வேணா இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம், 1ங்கிறதாவும் இருக்கலாம். அடுத்தது பாருங்க 0. இதுவும் இருக்கு. அடுத்ததுல 1 மைனஸ் √3யோட வேல்யூ 3 டிவைடட் பை 2. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா -2/2. இதை சிம்பிளை பண்ணால் -1ன்னு இருக்கு. நிகழ்தகவு வந்து -1 இருக்க முடியாது. அப்போ அந்த ஆப்ஷன் ஏ தான் அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் A3, 3வது ஆப்ஷன் தான் அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஆன்சர். மற்றது பாருங்க, அது வந்து சம்திங் வேல்யூ வரும். இப்போ √3யோட வேல்யூ என்ன? 1.732 மைனஸ் 1/4. இதை அடிச்சு கொடுத்தாலுமே நம்மளுக்கு 0.732ன்னு இருக்கு. 0. இருக்கும். ஓகே, அப்போ மைனஸ்ல இருக்காது. ஆப்ஷன் சி தான் இருக்குன்னா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, பெற்றோர் மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். மொத்தம் எத்தனை பேரு? தாத்தா ஒரு ஆளு, பாட்டி. ஓகேவா? ரெண்டாவது பெற்றோர்கள் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து இப்போ இது 1 இது 2 நம்ம மென்ஷன் பண்றோம். அதுக்கப்புறம் 3 4 இருக்காங்க. 3 குழந்தைகள், 3 + 3 அப்படின்னா மொத்தத்துக்கு 7 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ தாத்தா மற்றும் பாட்டியும் சராசரி வயது. இப்போ தாத்தாவும் பிளஸ் பாட்டி இவங்களோட கூடுதல் என்ன இருக்கும்? அந்த சராசரி வயது 65ல இருந்து 2 பேர் தானே, 2 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 130ன்னு கிடைக்கும். அதே போல பெற்றோர்களோட சராசரி வயது, பெற்றோர்கள்னா தாய் தந்தைன்னு இருப்பாங்க. ஓகேவா? 2 பேர், இங்கேயும் 2 பேர் தான். அப்போ அவங்களோட சராசரி வயது 40 இன்ட்டு 2 பேர் தானே. அப்போ மொத்தத்துக்கு அவங்களோட கூடுதல் 80. நெக்ஸ்ட் 3 குழந்தைகளோட சராசரி வயது 7, 3 குழந்தைகள். அப்போ அவங்களோட கூடுதல் என்ன? 3 இன்ட்டு சராசரி 7 அப்படின்னா 21. குடும்பத்தின் மொத்த உறுப்பினர்களின் சராசரி வயது என்ன? இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 1 இங்கே 13க்கு 3 பேலன்ஸ் 1 2 231 தான் மொத்தம் அவங்களோட கூடுதல். இப்போ மொத்தம் எத்தனை பேர் தான் பார்த்தோம்? 7 பேரா? 7 டிவைட் பண்ணுங்க. 21 பேலன்ஸ் 2 மறுபடியும் 3 33 தான் இதற்கான சராசரி வயது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 தொடர் தள்ளுபடிக்கான 30%, 25% சமமான தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தள்ளுபடின்னு தானே. இப்போ ஃபர்ஸ்ட் தான் -30%, அடுத்தது -25%. ரெண்டுமே மைனஸ்னா -x -y + xy/100. இந்த ஃபார்முலா தான். அப்போ -30 -25 + 30 × 25 டிவைடட் பை 100. இதை அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 4ன்னு வரும். அடுத்தது இங்கே என்ன? -30 -25 -55 ப்ளஸ் இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. 1 4 4, இங்கே 7 4 28, பாயிண்ட் வச்சுக்கலாம். பேலன்ஸ் 2 இருக்கும். 2 0 சேர்த்தோம்னா 5 20. அப்போ 7.5 ப்ளஸ்ல இருக்கு. 55ல இருந்து 7.5 7.5 நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஆக்சுவலாக இங்கே என்ன வரும்? 55ல் 7 போன்ஸ்னா 55ல் 7 போன்ஸ் அப்படின்னா 48. அதில் 0.5 போன்ஸ் அப்படின்னா மீதி 0.5, அதாவது 47.5. இதான் அதற்கான ஆன்சர். இல்லை இன்னும் ரொம்ப சிம்பிளாகவே 0.5ன்னு இருக்கு. கழிச்சு அப்படின்னா இன்னொரு 0.5 தானே வரணும். அப்போ ஆப்ஷன் ஏல மட்டும், அதாவது A4ல மட்டும்தான் இருக்கு. இது அதுக்கான சரியான ஆன்சர்.
200க்கும் 300க்கும் இடையில் எத்தனை எண்கள் 6, 8, 9ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம 6, 8, 9க்கான எல்சிஎம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 72. எல்சிஎம் எடுத்தா 72. இப்போ இந்த 72 200ஆல டிவைட் பண்ணும்போது 200க்குள்ள எத்தனை 72 இருக்கு? 2 72 இருக்கு. அதே போல 300க்குள்ள எத்தனை 72 இருக்கு? 300க்குள்ள 4 72 இருக்கும். மீதியெல்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை. மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். 4 இருக்கும். இப்போ இந்த 200க்கும் 300க்கும் இடையில எத்தனை எண்கள் வகுப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ல இருந்து இந்த 2 நீங்க மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணீங்கன்னா 2 தான் இருக்கும். ஸோ 2 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த இது என்னன்னா, இந்த எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து அந்த இது நோட் பண்ணிடணும். அச்சு அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட், இது செகண்டு, அடுத்தது இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்படிதான் இருக்கும் இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. இதுல வந்து பாசிட்டிவ், இது எக்ஸோட பாசிட்டிவ், இது ஒய்யோட பாசிட்டிவ், இது எக்ஸோட நெகட்டிவ் மைனஸ் எக்ஸ் கான்செப்ட், இது மைனஸ் ஒய் கான்செப்ட். நம்ம கிராஃப்லாம் ஸ்கூல்லாம் நோட் பண்ணியிருப்போம். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எக்ஸுக்குரிய வேல்யூ, அடுத்தது ஒய்க்குரிய வேல்யூ. அப்போ -10 இந்த சைடு இருந்து ஒய் வேல்யூ பிளஸ்ஸா, அப்போ இந்த சைடு இருக்கும். எத்தனாவது? 2வது கால் பகுதியில் அமையும். அவங்க எது சரியா தவறுதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து சரியா தானே அமைஞ்சிருக்கு. 2வது கால் பகுதியில் என்ன? இதுவும் கரெக்ட் தான். அப்போ 1 வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது -90 அப்படின்னா மறுபடியும் எக்ஸ் வேல்யூ இந்த -9 இந்த சைடு நெகட்டிவ் சைடு தான் வரும். 0னா இந்த அச்சிலே இருக்கும். அப்போ எக்ஸ் அச்சின் மீது அமைந்துள்ளது. இதுவும் கரெக்ட் தான். அப்போ 2வதும் ட்ரூ தான். அது ஆதிப்புள்ளியின் ஆய அச்சு தொலைவுகள் 1,1 இந்த மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. ஆதிப்புள்ளி அப்படின்னாவே 0,0ன்னு வரணும். ஆனால் இது 1,1ன்னு சொல்லியிருக்காங்களே, இது தவறு. 3வது பாயிண்ட் ஃபால்ஸு. 4வது என்ன? -5 -6 3வது கால்பகுதியில் அமையும். ஸோ இது மைனஸ் இந்த சைடு, அதே போல் ஒய்யுக்குரிய மைனஸ் இந்த சைடு. அப்போ இங்கிட்டு தான் அமையும். இதுவும் கரெக்டு தான். அப்போது 4வது ட்ரூ. இந்த கண்டிஷன் எங்கே வருதோ அதை பார்த்துக்க வேண்டியதுதான். பாருங்க, 2வதுல தான் இந்த கண்டிஷன் வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 1, 2, 3, 4 மற்றும் 5 எண்களை பயன்படுத்தி 4 இலக்க எண்களாக அனைத்து வாய்ப்புகளிலும் எழுதலாம். இவ்வகையில் எத்தனை 4 இலக்க எண்களை அமைக்கலாம்? இதுவுமே பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. இதே பர்டிகுலர் கொஸ்டினே தான் பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா 120 அதுக்கான ஆன்சர். நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே, இப்போ இதுல கவனிங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ அந்த என் ஆஃப் கான்செப்ட் தான். இப்போ என் ஆஃப் மொத்தம் எத்தனை இலக்கங்கள்? 5 இலக்கங்கள். ஓகேங்களா? அதுல எத்தனை இலக்கங்கள்? 4ங்கிறது தானே வரணும். அப்போ மேலே 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே 5 - 4 ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் நம்ம நோட் பண்ணிடலாம். 5 - 4னா 1 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல்னா 1, அதாவது நம்ம ஃபார்வர்டில் எழுதினாலும் சரி, ரிவர்ஸில் எழுதினாலும் சரி, 1 × 2 × 3 × 4 × 5 இதை மல்டிபிள் பண்ணுங்க. எனக்கு டிவைடில் 1 தானே, ஸோ அதை நம்ம நோட் பண்ண அவசியம் இல்லை. 2 3 6 6 4 24 24 × 5 120. ஸோ அப்போ 120 அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது ஸ்டாண்டர்டான வேல்யூ தான். P of A என்பது A என்ற நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எனில், இது நிகழ்தகவு அப்படின்னாவே 0 to 1க்குள்ள இருக்கும். அப்போ அதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை செய்கிறாங்க 6. அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஒய் மட்டும் தனியே 15 நாள். அப்போ 15 டிவைடட் பை எக்ஸ் மட்டும் கேட்குறாங்க. அப்போ 15ல் -6. இப்போ 6 × 15 டிவைடட் பை 15ல் 6 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 9. இப்போ 3 அடிச்சு விடுங்க. 3 9, 5 15, 1 3 2 6, 2 × 5 10. ஸோ 10 நாட்களில் அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 80 பெண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 26 நாட்களில் வேலை முடிப்பார். இப்போ பிஎஸ்சி கான்செப்ட் தான். எத்தனை பர்சன்ட்? 81 பெண்கள் ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் வளர்க்குறாங்க? 8 மணி நேரம். எத்தனை நாள் வளர்க்குறாங்க? 26. இது ஃபர்ஸ்ட் குரூப்பு. ஈக்குவல் டு செகண்ட் குரூப்பு 52 பெண்கள் 52 பேர் நாளொன்றுக்கு 9 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு தான் கேள்வி. அதான் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 1 26 26, 2 26 52, 1 9 9, 9 9 81.
நெக்ஸ்ட் 4 2 2 4 2 8. அப்போ 9 நாங்க 36. 36 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் இது பிதகோரின் மூன்றன் தொகுதிகள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நீங்க இந்த பிதகோரின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. அந்த பிதகோரின் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர், இந்த நம்பர் இருக்குல்ல, அதோட வர்க்கங்கள், இப்போ 2 சின்ன நம்பரோட வர்க்கங்கள், 2 சின்ன நம்பரோட வர்க்கங்கள் 3ஆவது நம்பரோட வர்க்கத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். இதுதான். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16. இங்க இது ரெண்டுமே இதுமே 25 தானே வரும். 9 + 16 25. 5 ஸ்கொயருமே ஆல்ரெடி 25 தான். அப்போ ஈக்குவலா வருது. இவங்க எது அல்ல அப்படின்னு தானே கேட்குறாங்க. இந்த கண்டிஷனை தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பார்த்துட்டோம், அது கரெக்டா வருது. அப்போ அடுத்தது பாருங்க, 12 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் ஈக்குவல் டு பெரிய நம்பர் 20 ஸ்கொயருக்கு வரணும். பாருங்க, 12 ஸ்கொயர் 144 + 16 ஸ்கொயர் 256. இந்த 20 ஸ்கொயர் வேல்யூ 400. இப்போ ஈக்குவலாக வருமா? 300, இது 400ன்னு வருது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது 10 ஸ்கொயர் பண்ணால் 100 + 15 ஸ்கொயர் பண்ணோம்னா 225. இது 225ஓட ஸ்கொயர் வேல்யூ, 25 ஸ்கொயர் வேல்யூ 625 தானே. இங்கே பார்த்தோம்னா 325 தான் வருது. அப்போ இதுதான் வரலை. இதுதான் அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இதே நீங்கள் செக் பண்ணாலும் அது வந்துடும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளானதான், ஒரு ரீசனிங் கான்செப்ட் தான். சரியான முகத்தோற்றம், மேல் பக்க தோற்றம், அதுக்கப்புறம் பக்கவாட்டு தோற்றம், இதை கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா ஃப்ரண்ட் வியூனா இந்த 3க்கு எக்ஸாக்டாக அது 3 மட்டும் தானே தெரியும். அதை வச்சே நீங்கள் ஆப்ஷன் ஏ தான் இருக்கான்னு சரியான தெரிஞ்சுக்கலாம். டாப் வியூனா மேலே இருந்து, ஸோ மேலே இருந்து பார்த்தோம்னா ஒன்றுக்கு மேலே அடுக்கு அப்படியே அடுத்தே இருந்தாலுமே கூட மேலே நம்ம பார்க்கும்போது 2 இருக்க மாதிரி தான் தெரியும். அது கீழே இருக்கிறதெல்லாம் தெரியாது. அதே போல் சைடு வியூ அவங்க எந்த சைடாக இருந்தாலும் இப்போ பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, அரை மீட்டர் துணியின் விலை 30 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள அதே துணியின் விலை என்ன? இப்போ அரை மீட்டர் துணியோட விலை 30. அடுத்தது என்ன சொல்றாங்க? 8 1/3 மீட்டர் துணியோட விலை என்னன்ட்டு. இப்போ இதில் அரை வேல்யூ நோட் பண்ணுறோம், 30ன்னு போட்டுக்கலாம். இதுக்கு கலப்பினத்தில் பின்னம் மாற்றிக்கலாம்ல. அப்போ 24 24 + 1 25/3. இதான் எக்ஸ் வேல்யூ. இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா அதே போல் இங்கேயும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா x × 1/2 = 30 × 25/3. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுனா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க வந்தால் டிவைடில் இருக்க இந்த 2 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ எக்ஸ் வேல்யூ மட்டும் நமக்கு கிடச்சிரும். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு 3 ஆல் இப்போ இங்கே 3 இங்கே 10ன்னு வருதுல, அவ்வளோதானே. 25 அதாவது 2 × 25 50, 50 × 500. ஓகேங்களா? ஸோ 500 தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட்டானதான். பின்வருவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வட்டங்களுக்கு வரையப்படும் 2 பொதுவான தொடுகோடுகளின் நீளங்கள் சமம் அல்ல. இதான் இப்போ 2 ஓடு நம்ம வட்டம்னு இருக்கு. 2 அந்த மேப்புள்ளி இதுலேருந்து நம்ம எந்த இதுவுமே ஒரு கோடுங்கிறத நம்ம வரைகிறோம் அப்படின்னா பொதுவான கோடுகளோட நீளங்கள் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். ஆனால் சமம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தவறானதான கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது 6400 ஏ மற்றும் பி இரு நபர்களுக்கு 5:3 என பிரித்து கொடுத்தால் ஏ கிடைக்கும் தொகை என்ன? இப்போ இதை கூட்டினா 8ன்னு வருதா? 8 எக்ஸோட வேல்யூ தான் 6400. இருந்து எக்ஸ் வேல்யூ என்ன? எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 8 8 8 64. அப்போ 800ங்கிறது அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ 800 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் வேல்யூ. அது என்ன பண்ணணும்? இந்த 5ஆல் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஏங்கிறது 5 × 5ன்னு பார்த்தீங்கன்னா 8 5 40. அப்போ 4000ங்கிறது அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஆஹ் 117 பவர் 20 இதோட 1ஆம் இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக கவனிக்கணும். இது எந்த நம்பர் வேணா கொடுத்து பவர் எவ்வளவு பெரிய வேல்யூ வேணா கொடுக்கலாம். ஆனா அதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த நல்லா அந்த ஸ்பாட்ல தெரிஞ்சுக்கணும்.
என்ன அப்படின்னா இப்போ 17 ஹோல் பவர் 20 இது வந்து ஒரு ரெட்டைப்படை நம்பரா ஒத்தைப்படை நம்பரா அதை நீங்க கவனிக்கணும். அதுல இப்போ இங்க பாத்தீங்கன்னா 7 லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்க. அதோட 7 பவர் 1 என்ன வரும் 7 தான் வரும். அப்போ ஒன்றாம் இலக்க 7 தான் முடியும். அதே இது 7 ஸ்கொயரோட வேல்யூ பாருங்க 49 எதுல முடியுது 9ல முடியும். உடனே நம்ம ஈவன் நம்பர் உடனே 9ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவசரப்பட்டு நினைக்க வேணாம். அடுத்தது பாருங்க 7 கியூபோட வேல்யூ என்ன 343 இதுல முடியுது. அதே இது 7 பவர் 4 நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2401 இதுதான் அதற்கான 7 பவர் 4ஓட வேல்யூ. அப்போ ஒண்ணுங்கிறத மாதிரி தான் முடிக்குதா? நம்ம நினைச்சோம் 7 ஸ்கொயர் ஈவன் நம்பர்னா 9ல முடியும் நினைச்சோம். ஆனா 7 பவர் 4ங்கிறதும் ஈவன் நம்பர் தான். ஆனா அது 1ல முடியுதுல. இந்த மாதிரி மாற்றம் இந்த 7ன்னு முடிஞ்சா ஒற்றை அந்த ஒன்றாம் இலக்க எண் இவ்வளவு மாற்றம் அடையும். இந்த 4 தான் ரிப்பீட் ஆகும். அடுத்தது 7 பவர் 5 அப்படிங்கிற போது இதோட நீங்க 7 மல்டி பண்ணுவீங்க. அப்போ 1ஓட 7 மல்டி பண்ணா லாஸ்ட் என்ன ஆகும் 7ல முடியும். இப்போ இதுல இருந்து என்னன்னா ஒவ்வொரு 5வது செட்டு என்னவோ அதுதான் அதுக்கான வரும். இப்போ இங்க 7 பவர் 5 அதுக்கு அடுத்து 5வது செட்டுங்கிறது என்ன வரும் இடையில இப்போ வந்து 1 2 1ன்னு வந்த பின்னாடி 1 2 3 4வது செட்டா இப்படி கூட எடுத்துக்கலாம் 4வது செட்டுங்கிறது. அப்போ 4வது ஒவ்வொன்று 4வது செட்டு 7ல முடியும். அடுத்தது நீங்க 4வது செட்டுங்கிறது என்ன வரும் 7 பவர் இதோட நீங்க 4 நீங்க ஆட் பண்ணா 9 7 பவர் 9 1ஆல முடியும். இப்படி தான் நீங்க அந்த இடத்துல கெஸ் பண்ணுவீங்க. இப்போ இதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இங்க ஸ்கொயர்டுன்னு இருக்கு அதோட சேர்த்து இப்போ அதுக்கு ஒவ்வொரு செட்டும் பார்க்குறீங்க. இப்போ 20ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ரெட்டைப்படை நம்பர்ல நம்ம பார்க்குறோம். 20 இன்ட்டு இப்போ 5ங்கிற போது பவர் வேல்யூ என்ன ஆகும் 20ன்னு வருமா 5 செட்டு. அப்போ அங்கே தான் வந்து நீங்கள் ஒன்றா இலக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறது. அதனால் கொஞ்சம் நல்லா தெளிவாக நம்ம அதை நோட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் ஒவ்வொரு 4 செட்டுக்கு ஒரு டைம் அல்லது ஒவ்வொரு 5வது செட்டு என்ன ஆகும் அந்த நம்பர் ரிப்பீட் ஆகும். ஒவ்வொரு 5வது செட்டுக்கு ரிப்பீட் ஆகும். அதனால இந்த 1ங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஆனா அடுத்தது இன்னொரு ஒரு சம கேள்வி எடுப்பாங்க. அதுல அவ்வளவு ஒர்க் இருக்காது. இந்த அளவுக்கு ஒர்க் இருக்காது. சிம்பிளாவே நம்ம கண்டுபிடிச்சலாம் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 8:5:7. இதுல ஆக்சுவலா நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா இது சம்திங் மிஸ்டேக் வரலாம். ஏன்னா ஒரு பக்கங்களோட வீதம் கொடுத்துருந்து அது சுற்றளவு கொடுக்குறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் 8x + 15x + 7x எடுத்துட்டோம். இதோட கூடுதல் என்ன 30ன்னு இருக்கும். 30xோட வேல்யூ தான் அந்த இடத்துல 150. இதுல இருந்து x வேல்யூ என்ன இப்போ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கும். இந்த 5 நம்ம இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டு இங்கே அந்த அந்த அது வரவே இல்லை. இப்போ 8 5 40 ஓகே. அதே போல் 15 5 75 ஓகே. ஆனால் 7 5 35 தான் வரணும். இப்படி தான் வரணும். ஆனால் இங்கே 85 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது ஏதோ சம்திங் ஏதாவது மிஸ்டேக் இருக்குங்கிறத நான் நோட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து 24 சென்டிமீட்டர் தொலைவில் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள நான் வரையப்பட்டுள்ளது. அப்போ வட்டம்ங்கிறது இருக்கு. வட்டத்தோட மையத்திலிருந்து 24 சென்டிமீட்டர் தொலைவில் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள நான். அப்போ இந்த மாதிரி நான்கிற போடுவாங்க. கம்ப்ளீட்டாக கீழே வந்துடாது. ஸோ இதுக்கு மையத்திலிருந்து எத்தனை சென்டிமீட்டர் தொலைவில் 24 சென்டிமீட்டர் தொலைவில் எத்தனை சென்டிமீட்டர் நீளமுள்ள நான் வரையப்படுகிறது 20 சென்டிமீட்டர். ரைட், இது டோட்டல் வந்து 20. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வட்டத்தின் விட்டம் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இது 3 மாடல் பார்த்துருக்கோம் அந்த பித்தாகரஸ் அப்ளை பண்ணுற மாதிரி. அப்போ நம்ம இதில் பாதி தான் நம்மளுக்கு தேவை. நானோட வேல்யூல பாதி தான் தேவை. அப்போ இந்த சைடு 10 இருக்கும் இந்த சைடு 10 இருக்கும் அவ்வளோதான். இப்போ இதுதான் அவங்க கேள்வியாகவே கேட்குறாங்க. அப்போது இதுதான் காரணம் x² 24 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் பண்ணால் 576 + 10 ஸ்கொயர் பண்ணால் 100. அப்போ 676 இதுதான் x²ஓட வேல்யூ. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன 676 எதோட ஸ்கொயர் வேல்யூ 26ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 26 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். P(x) மற்றும் P(x) என்ற கோவையின் படி 5 எனில் P(x + P(x) படி என்ன அப்படின்னா நீங்கள் இதுதான் அந்த படி என்ன வேல்யூ அதே இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 9 பவர் 100 இதோட வேல்யூ இதோட ஒன்றாம் இலக்கத்தை காணுங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த 7ன்னு முடிகிறது அதே போல தான் இங்கே. இப்போ 9ஓட பவர் வேல்யூ 1ன்னு இருந்தால் 9ல் தான் முடியும். அதே இது 9ஓட பவர் வேல்யூ அதோட ஈவன் நம்பராக இருந்தால் 81. அதே இது கியூப் வேல்யூவாக இருந்தால் 726
9. இப்போ இது என்னன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். 9 1ங்கிறதா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆட் நம்பருக்கு 9 வரும். ஆட் நம்பருக்குலாம் 9ல் முடியும். ஈவன் நம்பருக்குலாம் 1ல் முடியும். இப்போ அடுத்தது 9 பவர் 4 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 6561 இதுதான். அப்போ 1ல் தானே முடியுது ஈவன் நம்பர் பூரா. இப்போ 9 பவர் 100 இதுவுமே ஈவன் நம்பர் தானே. ஸோ 1ல் தான் முடியும். ஆப்ஷன் இதாக இருக்கான சீதா இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். முதல் 10 மிகை முழு எண்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனில் அந்த எண் 3இன் மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ முதல் 10 மிகை முழு எண்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ண. மிகை முழு எண்களை 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் நம்பர்லேருந்து தான் 1லேருந்து 10 வரைக்கும். இதில் மொத்தம் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? மொத்தம் 10 பாசிபிலிட்டி இருக்கு. அதில் 3இன் மடங்காக 3இன் மடங்காக என்ன? 3 6 9 இதுதான் வந்து இப்போ 3 6 9 மட்டும்தான். மொத்தம் 3 பாசிபிலிட்டி இருக்கா? அப்போ 3/10 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. பின்னொன்றில் எது தொகுக்கப்படாத தரவு அல்ல அப்படின்னா நிகழ்வு செவ்வகங்கிறது தான் தொகுக்கப்படாத தரவு அல்ல. அடுத்தது பாருங்க. மிது, தேவி மற்றும் செல்வி ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடங்கிய புள்ளியிலிருந்து ஒன்றாக சந்திப்பார்கள்? மீண்டும் எப்போ ஒன்றாக சந்திப்பார்னா நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எதுக்கு 10, 15, 20 இதுக்கு எல்சிஎம் கேட்டீங்க அப்படின்னா 60 தான் அதுக்கான எல்சிஎமாக வரும். 20ஓட மடங்குல 15ஓட மடங்குல 10ஓட மடங்குல நீங்கள் டானாவத்து போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல இருந்து 60 நிமிடங்கள்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒன்றா சந்திப்பார்கள். அப்போ காலையில் எத்தனை மணிக்கு சந்திச்சாங்க? 7 மணிக்கு சந்திச்சாங்க. அப்போ அடுத்து எப்போ சந்திப்பாங்க? காலையில் 8 மணிக்கு. ஸோ 8 AM அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது இப்போ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு உறுப்புக்கோவையா, ஈருறுப்புக்கோவை, மூவுறுப்பான்ட்டு நீங்கள் நிறையா இருக்குங்கிறனால ஒன்றே பல்லுறுப்புக்கோவைன்னு நோட் பண்ணிட வேணாம். இது அழகாக நீங்கள் சிம்பிளை பண்ணிட்டு பார்க்கணும். 7ab + b² + 6ab - 2b² + ab இதுதான். இப்போ ஏங்கிற கான்செப்டில் என்ன? இந்த a² இந்த இது மட்டும்தான் இருக்குது. அப்போ 2a² அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் பிங்கிற கான்செப்டில் பாருங்கள். இங்கே ஒரு b² இருக்குது ப்ளஸில். இங்கே பார்த்தீங்கன்னா -2b² இருக்குது. அப்போது -2ல் 1 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் மைனஸ் தான். -b² இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள். இங்கே இது -7ab. இது என்னது? -7ab. அதே ஏபி பாருங்கள். இங்கே 6ab இருக்குது. இங்கே ஒரு ஏபி இருக்குது. அப்போ இதையும் பாசிட்டிவில் இருக்கா? இதுவுமே +7abன்னு வரும். 7abன்னு வரும். ஆல்ரெடி -7ab இருக்குது. இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஈருறுப்புக்கோவைங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் பாருங்க. 2 தொடர்ச்சியான மிகச்சிறிய 2 இலக்க ஒற்றை பகா எண்களின் கூடுதல். 2 தொடர்ச்சியான மிகச்சிறிய 2 இலக்க ஒற்றை பகா எண்கள். ரொம்ப சிம்பிளானதான். 11ங்கிறது ஒற்றை பகா எண். அதுக்கு அடுத்து அதாவது இரட்டைப்படை நம்பரில் இரட்டைப்படைன்னு சொல்கிறேன். 2 இலக்க நம்பரில் 11க்கு அப்புறம் 13ங்கிறதான். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதானே 24. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. கலா என்பவர் 7 சென்டிமீட்டர் ஆரமும் 572 சென்டிமீட்டர் நீளமும் உள்ள ஒரு வட்ட சுருள் கட்டை வாங்கினார். இதிலிருந்து அவர் எத்தனை வட்டை சுருள்களை பெற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை. ஒரு வட்டத்தோட அந்த ரேடியஸ் வேல்யூ 7 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை ரொட்டேட் பண்ணுறோம்னா 7 சென்டிமீட்டர் ஆரம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இதோட கம்பியோட நீளமே மொத்தம் 572. இதுலேருந்து 7 சென்டிமீட்டருங்கிற போது என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு ஒரு வட்டத்துக்கான சுற்றளவு 2πr. இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2 × π வேல்யூ 22/7 × r வேல்யூ 7. அப்போ இது 44. இப்போ இந்த வேல்யூ நம்ம 44 டிவைட் பண்ணாவே மொத்தம் எத்தனைங்கிறது தெரிஞ்சிடும். பாருங்க. 57ல் ஒரே ஒரு 44 இருக்கும். பேலன்ஸ் என்ன? 13 வரும். 13 இங்கே 2. அப்போ 44 × 3ன்னு பார்த்தீங்கன்னா 132. அப்போ மொத்தம் 13 சுற்றலாம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க. 40 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில்
மீதமுள்ள பகுதியின் சுற்றளவு என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் சொல்றாங்க. அது வந்து எத்தனை 40 சென்டிமீட்டர் பக்கம். அப்போ இதுவும் 40 இதுவும் 40 இதுவும் 40ன்னு இருக்கும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு முனையில இருந்து 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணம். அப்போ இப்போ மேலே நீங்க எடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சமமா ஒரு 6 சென்டிமீட்டர். அப்போ இது 6 இதுவும் 6 இதுவும் 6. இதுதான் அவங்க எடுத்திருக்க வேல்யூ. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நீங்கள் இப்படியும் எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம், அல்லது இந்த ஒரு பார்ட்டு வந்து 6. இப்போ இது பாருங்க, இதுவும் 6 இதுவும் 6 இதுவும் 6 இந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் சரி. இப்போ வேல்யூ கவனிங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு மீதி உள்ள பகுதி தானே, அப்போ இதை தவிர்த்து மீதி உள்ள பகுதியோட பரப்பளவு தான். இப்போ மொத்தத்துக்கு 40 நிமிஷத்துல 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 34. அதே போல இந்த சைடு 6ன்னு இருக்கு, இந்த சைடு பார்த்தாலுமே 34ங்கிறதா இருக்கும். கீழே இருக்கிறதுல 40 எந்த மாற்றமே இருக்காது. இப்போ எதை வந்து நம்ம ஆட் பண்ணணும், 34 + 6 + 34 + 40. இதுதான் நம்ம இந்த நம்பரை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க. இது 40ன்னு வருமா, 40 + 40 80, 80 + 34 114. ஸோ 114 தான் அதற்கான ஆன்சர். 114 தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, 200 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம், 150 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ மற்றதையும் பார்த்தாலுமே பாருங்க, இப்போ ஒரு 2-3 கொஸ்டின் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துங்க. ஏன்னா ஒரு சிலது நம்ம கஷ்டம்ட்டு நம்ம மாற்றி ஸ்கிப் பண்ணியிருந்தோம்ல. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த அவங்க கொடுத்துருக்க இந்த நம்பர் இப்போ 4Bன்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் போடணும். அடுத்தது 3 நோட் பண்ணிட்டு சிக்கு பதிலாக என்ன பண்ணணும், மைனஸ் நோட் பண்ணணும். மைனஸ். அடுத்து 5Aக்கு பதிலாக ப்ளஸ் நோட் பண்ணுறோம். அடுத்து 30 இருக்கா, எஸ் 30 டிங்கிறதுக்கு பதிலாக நம்ம டிவைட் நோட் பண்ணோம். ஸோ தமிழில் கரெக்டாக பிரிண்ட் தெரியலன்னா இங்கிலீஷில் கூட பார்த்துக்கோங்க. டிவைட் பை 2. இப்போ இது போர்ட் மாஸ் ரூல் தான். அடிச்சு கொடுத்தா இது 15, மல்டிபிள் பண்ணால் இது 12. அப்போ 12 - 5 + 15. இது அதற்கான ஆன்சர். இப்போது இதை ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 15ல் 5 போனுச்சா பேலன்ஸ் 10 தான். அப்போ 12 + 10 22. 22 தான் அதற்கான ஆன்சர். 22 தான் இதற்கான ஆன்சர்.